ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் ஒன்று பண்ண போகிறோம். ஆக்சுவலி ஒரு ரிங்கு, ஆனால் எதை வச்சு பண்ண போகிறோன்னா இதை வச்சு தான் பண்ண போகிறோம். இது என்னன்னா ஒரு மாட்டோட கொம்பு. ஸோ ஒரு எருமை மாட்டோட கொம்பு இது. ஸோ இதை வச்சு ஒரு ரிங் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பண்ணியாச்சு. 3 பீஸாக கட் பண்ணிட்டேன். இந்த எட்ஜு வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், டாலர் மாதிரி. இது இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது, இதான் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த பீஸ் வச்சு நம்ம ஒரு ரிங் பண்ணலாம். வாங்க, மாட்டு கொம்பு ரிங்கு. ஓகே, இப்போ மார்க் பண்ணலாம். என்னன்னா ஓல் ஷேப்பு தான் பிளான் பண்ணுறேன். மோஸ்ட்லி ஒரு ½ ஃபிங்கர் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ரிங்கு. இதோ எதுவுமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஓல் ஷேப் இதுதான் டிசைனு. ஸோ இதை இப்போ என்னென்னா இதை இப்படி கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ இப்படி கட் பண்ணணும். இந்த மாதிரி இங்கேயோ கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இங்கெல்லாம் ஷேப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணியாச்சு, பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா இப்போ கர்வாக இந்த எட்ஜஸ்லாம் கர்வ் பண்ணணும். கர்வ் பண்ணிட்டு மிடில் ஹோல்ஸ் போடணும். ஷேப் பண்ணியாச்சு. இப்போ மிடில் இந்த லேயரில் ஹோல்ஸ் போடணும். நோட்டில் இந்த ஹோல்ஸ் போட்டாச்சு. இந்த ஹோல்ஸை கொஞ்சம் பெருசாக்கணும், இந்த ஃபிங்கர் போகிற மாதிரி. ஓகே, அந்த ஷேப் கொண்டு வந்தாச்சு. உள்ள ஹோல்ஸும் க்ரியேட் பண்ணியாச்சு ஃபிங்கர் போகிற மாதிரி. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா இது மேலே பாலிஷ் போடணும். ஸோ இதுக்கும் இது பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. நான் பாலிஷ் போட்டோன்னே அது டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கும். நான் ஜூமில் காமிக்கிறேன். ஸோ தெரியுதா, ஷேப் கொண்டு வந்தாச்சு. இப்போ பாலிஷ் போடணும் மேலே. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. பாலிஷ் போட்டோன்னே எப்படி ஆயிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாலிஷ் போட்ட இடம், இது பாலிஷ் போடாத இடம் தெரியுதா. இப்போ ஷைனிங்காக இருக்குது, இங்கே ஷைனிங்காக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே பாலிஷ் போடணும். பாலிஷ் போட்டாச்சு, டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா சாஃப்டான துணி வச்சு நல்லா இப்படி தேய்க்கணும். ஸோ இப்படியே தேய்ச்சிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் வரும். ஷைனிங் தெரியுதா. ஸோ அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிச்சு.